சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா திராவிடம்னு சொல்ல உச்சரிக்கப்படாது. தமிழ்தாய் வாழ்த்தில் அது வருது. அந்த வன்மமும் அந்த வக்கர புத்தியும் இதுல வெளிப்பட்டிருக்கிறது. சீமான் கத்தலாம், கையை தூக்கலாம், கட்சியை தூக்க முடியாது. அண்ணாமலை சவுக்கை எடுத்து அடித்ததை விட உன்னுடைய செருப்பை எடுத்து நீ அடித்திருக்க வேண்டும். ஒரு பைத்தியம் செய்ய வேண்டியதை ஒரு கட்சி தலைவர் செய்திருக்கிறார். எல்லோரையும் பனையூருக்கு வர சொல்லுகிறார். அவர் என்ன பனையூரை டெல்லின்னு நினைச்சிட்டு இருக்காரா? குற்ற உணர்வோ குச்சமோ இல்லாமல் செய்கிற ஆளுநரை போய் விஜய் பார்த்ததே தப்பு. அப்போ அரசியல்ல அரிப்பு இருக்கே தவிர அரசியல்ல தம்பி விஜய்க்கு ஆர்வம் இல்லை. இவரும் ஒரு இன்னொரு சங்கியாக மாறிவிடுவாரோ? இதை எப்படி கட்சின்னு சொல்லுவீங்க நீங்க? கட்சியே கிடையாது, அது ஒரு சாதி அமைப்பு. அந்த சாதி அமைப்பை கூட ஆரோக்கியமாக கொண்டு போவதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் முடியல, அன்புமணியாலே முடியல. 10 வேட்பாளர் நிறுத்தினீங்களே, சௌமியாவுக்கு செய்த பிரச்சாரத்தை வேற எந்த வேட்பாளருக்காவது செய்தீங்களா? சௌமியாவுக்கு செலவழித்தது மாதிரி எந்த வேட்பாளருக்காவது செலவழித்தீங்களா? சௌமியா வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய நீங்கள் வேற யாராவது வெற்றி பெற வேண்டும் என்று வீகம் வகுத்தீர்களா? ஜனநாயகமும் கிடையாது, ஒரு குப்பையும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அந்த கட்சி வர்ற தேர்தலை சந்திக்குமானால் எல்லா தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இடும். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமன் கவி. இன்று நம்மோடு உரையாடலில் கலந்து கொள்ள இருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம். இன்றைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் இருக்குது. குறிப்பாக 2026 தேர்தலை முன்னிறுத்தி பல அரசியல் மாற்றங்கள் நடக்கிறதா பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தை, அது ஒரு குற்ற நிகழ்வுங்கிறத தாண்டி அதை கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் பாஜக செய்தது. அதை தொடர்ந்து அதிமுக செய்தது. உடனே விஜய் புதிதாக கட்சி தொடங்கியவர், அவரும் போய் திரு RN ரவி அவர்களை சந்திக்கிறார். இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க? இதற்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் காவல்துறைக்கு உத்தரவிட்டு குற்றவாளி 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். புலன் விசாரணை மிகுந்த தீவிரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை நெஞ்சத்தில் ஈரமுள்ளவர்களெல்லாம் கண்டிக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அந்த கவலையை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. அந்த கவலையில் நானும் பங்கு கொள்ளுகிறேன் என்று அறிவித்திருக்க வேண்டும் தம்பி விஜய். அந்த தீவிர புலன் விசாரணைக்கு ஒன்றிய அரசு ஏதாவது வகையில் உதவ முடியுமா என்று யோசித்திருக்க வேண்டும் நண்பர் அண்ணாமலை. ஆனால் அந்த பெண்ணை ஈன்று பிறந்த தாய், அவளுடைய தந்தை, அவளுடைய வகுப்பு தோழிகள் எல்லாம் இன்றைக்கு இவர்களினுடைய அழுக்கான அரசியலால் மனம் உடைந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அண்ணாமலையும் விஜயும் பழனிசாமியும் ஒரு மானிட பற்றி இல்லாமல் 2026 திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு இதை ஒரு கருவியாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று ஒத்திகை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு முடிவு கட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பது தேர்தல் வருகிற பொழுது தெரியும். இப்போ போராட்டங்களை பொதுவாக அறிவிப்பது அப்படிங்கிறது ஒரு எதிர்க்கட்சி செய்கிற, அதாவது ஒரு நிகழ்வு நடக்குது அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவான தன்மையாக இருக்கும். இப்போ அவர்கள் இந்த விஷயத்தில் அரசு கவனக்குறைவாக இருந்திருக்கு. அதாவது ஒரு முக்கியமான மெயின் சிட்டியினுடைய முக்கியமான பகுதி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இங்கேயே இப்படி ஒரு குற்றம் நடக்குது. இதை ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அதை நடப்பதற்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன ப்ரிகாஷன்? இல்லை, அதாவது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள இன்றைக்கி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது தாம்பரத்தில், ஒரு 100 ஏக்கருக்கு மேலே இருக்கும், திறந்து தான் கிடக்கிறது. அங்கே சகஜமாக போய் வருவது பழக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்திலும் இதுவரைக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லோரும் இயல்பாகவும் சகஜமாகவும் போய் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய தேவை இதுவரைக்கும் வரல. இன்னைக்கு ஒரு காமுகன், ஒரு கயவன் இன்றைக்கு இந்த பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதன் மூலம் அந்த கண்காணிப்பு தேவைப்படுகிறது என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது. அப்படி முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அளவிற்கு தமிழ்நாட்டில் நிலைமை இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பொதுவாக இது ஒரு குற்றச்சம்பவம். ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற சார்ஜை தான் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பாஜக அதிமுக வைக்குது. இது எப்படி பார்க்குறீங்க?
இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னா சாதி கலவரம் உண்டால் சட்டம் ஒழுங்கு கெட்டதற்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மதக்கலவரம் நிகழ்ந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். கும்பல் கும்பலாக மக்கள் கூடுகிற இடத்தில் அங்கே ஒரு கொலையோ கொள்ளையோ நடந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்லலாம். ஆனால் அப்படி எந்த சம்பவமும் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய 4 ஆண்டு கால ஆட்சியில் நடக்கலை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸில் காலடி என்கிற இடத்துல ஒரு போலிச்சாமியார் பேசுகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த பேச்சை கேட்பதற்கு அலையலையாக போன கூட்டம், அவர் பேசி முடித்ததற்கு பிறகு சில குறிப்பிட்ட பெண்கள் அவருடைய பாத பட்ட இடத்தில் இருக்கிற மண்ணை எடுப்பதற்கு, காலடி மண்ணை எடுப்பதற்கு நீ முந்தி நான் முந்தி என்று முண்டி எடுத்து சென்றதில் 221 பேர் செத்து போனார்கள். அந்த அநியாயத்தை காரணமான அந்த போலி சாமியார் அவர் மீது வழக்கே பதிவு செய்யலை. வழக்கு பதிவு செய்யவில்லை என்பதை விட அவர் இந்த நிமிடம் வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. இதற்கு பேர் தான் சட்ட ஒழுங்கு கெட்டதுங்கிறது. இங்கே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு போராட்டம் இதற்கு எதிராக நடத்துவதுங்கிறது பல வெவ்வேறு விதமாக எலியை கடித்துக்கொண்டு, அதாவது அப்பெல்லாம் போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள். பல்வேறு யுத்திகள் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு முற்றிலும் புதிதான யுத்திகளை அறிமுகப்படுத்துகிறார் அண்ணாமலை. அது ஒரு குறிப்பாக லண்டனில் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம் சாட்டையில் அடித்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கேலி கூத்து. அண்ணாமலை ஒரு நவீன காலத்திற்கு ஏற்ற தலைவன் அல்ல. ஒரு பழைய 10ஆம் பசிலித்தனத்திலிருந்து அவர் இன்னும் விடுபட்டு வரவில்லை. ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டு வந்ததற்கு பிறகு அவர் சவுக்கை எடுத்து அடிக்கிறார் என்றால், நான் சொல்வது, நீ சவுக்கை எடுத்து அடித்ததை விட உன்னுடைய செருப்பை எடுத்து நீ அடித்திருக்க வேண்டும். முதல்ல அது சவுக்கு தானா? சவுக்கே கிடையாது. ஆனால் இவருக்கு அடித்ததற்கு பிறகு அந்த முதுகில் ஒரு தழும்பு கூட இல்லை, இரத்த கசிவு இல்லை. இந்த நாட்டில் இப்படி ஒரு சவுக்கால் அடித்த சம்பவம், ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார் அண்ணாமலை. அவருடைய மதிப்பு இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கிறது. அண்ணாமலை இன்னும் என்னதான் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் அதற்கு எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒரு பைத்தியம் செய்ய வேண்டியதை ஒரு கட்சி தலைவர் செய்திருக்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் அவர் ஒரு பழைய யுத்தியை ரொம்ப பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அப் டு டேட்டில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்கில் எங்கள் தலைவர் தான் இருக்கிறார், அவர் ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு பாஜகக்காரர்கள், அந்த வலதுசாரி கண்ணோட்டம் கொண்டவர்கள், அவருடைய ரசிகர்கள் அல்லது அவருடைய பின்பற்றுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னென்னா ஒரு காமெடியன் அவரை. இது ஒரு நாள் செய்தி, இது ஒரு நாள் செய்தி. இது ஹீரோயிசம் இல்லை, இதுக்கு பேர் முட்டாள்தனம். இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பேர் அயோக்கியத்தனம், இதற்கு பேர் அற்பத்தனம். கொஞ்சம் விளம்பர வெளிச்சத்திற்காக எந்த எல்லைக்கும் போகிற ஒரு தரங்கட்டவன் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியினுடைய தலைவர் நண்பர் அண்ணாமலை. இப்போ அது நண்பர் அண்ணாமலை மட்டும் இல்லை, அவருடைய கட்சியை சேர்ந்த குஷ்பு அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அவங்களும் கண்ணகியோட சிலம்பை தூக்கிக்கிட்டு மதுரையில் நின்று சபதம் ஏற்றிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 38 ஆண்டு காலம் நான் கண்ணகிங்கிறாங்க. அப்போ 38 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி 38 ஆண்டு கால கண்ணகியா? கண்ணகியை பற்றி குஷ்புவுக்கு ஏதாவது தெரியுமா? கண்ணகி இந்த நாட்டில் கேள்வி கேட்க முடியாத காலம், முடியரசு நிலவிய காலத்தில் ஆனை சேனை ஆள் அம்பு கோட்டை கொத்தளம் வைத்திருந்த பாண்டிய நெடுஞ்செழியனுடைய அரண்மனையில் உள்ளே சென்று பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னனிடத்தில் போய் நீதி கேட்டவள் கண்ணகி. கேட்டீங்களா? குஷ்புவுக்கு இதெல்லாம் தெரியாது. குஷ்புவுக்கு ஆங்கிலம் பேச தெரியுமே தவிர, நடனமாட தெரியுமே தவிர, நடிக்க தெரியுமே தவிர, ஒரு பண்பாட்டின் மீதான ஈர்ப்போ, ஒரு பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோ இல்லாத ஒரு பெண்மணி குஷ்பு என்பதை பதிவு செய்யும். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கண்ணகி வேடம் போடுவதற்கு நாடக கலைஞர்களை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு அம்மா அந்த கண்ணகி வேஷம் போட்டு நெத்தியில் குங்குமத்தெல்லாம் அழிச்சிட்டு இது பண்ணுது. அப்புறம் அவங்கள கொண்டு போய் அடைத்த அந்த 1000 வீட்டு இப்போ திருமண மண்டபங்கிறது ஒரு ஆட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை கைது செய்ய வேண்டியது காவல்துறைக்கு கடமை. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அவர்களை மண்டபத்தில் வைத்துவிட்டு விடுதலை செய்வது என்பது வழக்கமாக நடக்கிற நடைமுறை. அருகில் இருக்கிற மண்டபம் எதிலாவது வைக்க வேண்டும் என்பதை தவிர காவல்துறை வேற யோசிச்சிருக்க முடியாது. அதுக்கு பக்கத்தில் ஆட்டு பண்ணை இருக்குமானா நல்லது தானே, ஆடையாவது பார்த்துருக்கலாமே. ஆட்டு பண்ணைக்கு இடையிலே அவங்களை கொண்டு வச்சாங்க இல்லையே.
இப்போ குஷ்பு அவர் ஒரு நடிகை, அவரும் கூட ஒரு குறிப்பிட்ட பாலிசி மேக்கராகவோ ஒரு பெரிய எதிர்கட்சியினுடைய தலைவராகவோ அந்த மாதிரியான இடத்துல இல்லை. ஆனால் ஒரு மாற்று சக்தியாக தன்னை கருதி கொள்கிற, தன்னை ஒரு மாற்று சக்தியாக ப்ரொஜெக்ட் பண்ணுகிற, நான் உங்களுக்கு உரிமை தருகிறேன், உங்களுக்கு நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன்னு சொல்லி கொடுக்கிற இடத்தில் தான் இருப்பதாக நினைக்கக்கூடிய விஜய் இருக்கிறாரு. அவருடைய அரசியலை என்னவா பார்க்குறீங்க? அவர் மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது வீட்டுக்குள்ளே இருந்து பொருட்களை வழங்குகிறார். பெரியாருக்கு நினைவு நாள் அன்னைக்கு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பெரியாருக்கு மாலை சூட்டுகிறார். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருகிறது. பாஜக ஒரு அஜெண்டாவை உருவாக்குகிறது ஒரு விஷயத்தை. இவர் அவசரமாக சென்று RN ரவி அவர்களை சந்திக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? RN ரவியை சந்தித்த அந்த நிமிடத்திலேயே தமிழக வெற்றி கழகம் மாரடைப்புக்கு ஆளாகிவிட்டது. அந்த கட்சியினுடைய போக்கு இப்படித்தான் இருக்குமானால், மிகுந்த உணர்ச்சி வேகத்தில் இருக்கிற அந்த வாலிப தம்பிகள் விஜயை நிராகரிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா, ஒரு முதல் மகாநாட்டில் சாலை விபத்தில் சந்தித்தவர்களை அவர் நேரில் போய் பார்க்கவில்லை. ரெண்டாவது, அந்த மாநாடு நடத்துவதற்கு இடம் கொடுத்த விவசாயிகளை நேரில் சென்று நன்றி தெரிவிக்கவில்லை. அந்த மாநாட்டு பேச்சிலேயாவது இந்த இடம் தந்த விவசாயிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்னு ஒரு வார்த்தை இல்லை. அதற்கு பிறகு எல்லோரையும் பனையூருக்கு வர சொல்லுகிறார். அவர் என்ன பனையூரை டெல்லின்னு நினைச்சிட்டு இருக்காரா? அது போக தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையிலும் அவர் கருத்து சொல்வதில்லை. கருத்து சொல்வதில்லை என்பதை விட அது குறித்த அக்கறையோ ஒரு பார்வையோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு இல்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. ஆகவே அந்த கட்சி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருப்பதாக நான் கருதவில்லை. இந்த பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார். இப்போது நமக்கு எழுகிற கேள்வி என்னென்னா, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பு வகிப்பவர், வேந்தராக இருப்பவர் ஆளுநர் தான். இப்போ அங்கே ஒரு CCTV கேமரா இல்லை, அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கிறது முதல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு கூடுதலாக இருக்கிறது மற்ற நபர்களை விட. இப்போ அவர்கிட்டே கொண்டு போய் இந்த கோரிக்கைகளை இதையெல்லாம் வைக்கிறதுங்கிறது எந்த அடிப்படையில்? ஆளுநர் என்பவர் ஆளுநருக்குரிய கடமையை செய்யலை தமிழ்நாட்டில். அவர் போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாங்கத்தினுடைய எழுதி கொடுப்பதைத்தான் ஆளுநர் உரை என்கிற பெயரால் அவர் தான் வாசிக்கணும். அந்த உரையில் ஒரு வார்த்தையை நீக்குவதற்கோ நிராகரிப்பதற்கோ ஆளுநருக்கு உரிமை கிடையாது. ஆனால் அந்த ஆளுநர் உரையை வாசித்த பொழுது அவர் பெரியார் பேரை சொல்லலை, காமராஜர் பேரை சொல்லலை, அறிஞர் அண்ணாவின் பேரை சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எதிர்குரல் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்ததற்கு பிறகு ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். 8 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லை. ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிப்பதற்கு தேடுதல் குழு ஒன்று போடணும். அந்த தேடுதல் குழுவில் UGCயில் இருக்கிற ஒருவரை போடு என்று இன்றைக்கு உயர்கல்வித்துறைக்கு அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற இது எங்கள் நாடு, இது எங்கள் உழைப்பில் விளைந்த கல்லூரி, இது எங்கள் நிர்வாகத்தில் இருப்பது, அதில் UGCயில் ஒருவரை கொண்டு போய் தேடுதல் குழுவில் போட முடியாதுன்னு இன்னைக்கு திமுக இன்றைக்கு பேசிவிட்டது, உறுதியாக இருக்கிறது. இதை தம்பி விஜய்க்கு தெரியுமா? இந்த நீட் தேர்வுக்கு விலக்கு வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த தீர்மானத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதில் கையெழுத்து போடுவதற்கு ஆளுநர் தயாரா? இதே ஆளுநர் எங்கள் மாவட்டத்தில் தாளக்கிடப்பாரை தலை தூக்குவதே தர்மம் என்று சொன்ன வைகுண்டம் பதி என்று சொல்லக்கூடிய சாமித்தோப்புக்கு அவரை சனாதனி என்று சொல்லுகிறார். விஜய்க்கு இது தெரியுமா? வடலூர் வள்ளலார் சாதியிலே சாத்திர சந்தடியிலே கோத்திர சண்டையிலே அபிமானித்தலைகின்ற உலகீர் இது அழகலவே என்று சொன்ன வள்ளலாரை அவர் சனாதனத்தினுடைய நீட்சின்னு சொல்லுகிறாரே. குற்ற உணர்வோ கூச்சமோ இல்லாமல் செய்கிற ஆளுநரை போய் விஜய் பார்த்ததே தப்பு. ஆகவே விஜயினுடைய அரசியல் பயணம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை, பொதுவாக பாஜகவினுடைய நேரடி கூட்டணியில் இருப்பவர்களோ அல்லது பி டீம்னு சொல்கிறவர்களோ தான் இந்த மாதிரி ஆளுநரை ஒரு பிரதானமான அரசியல் புள்ளியாக கருதி அவர்கிட்ட போய் மனு கொடுப்பது செய்கிறாங்க. இப்போ அரசு தன்னுடைய கோரிக்கைகளை ஆளுநர் வழியாக செய்வது என்பது வேறு. ஆனால் சசிகலா அவர்கள் போய் பார்ப்பதோ அல்லது அண்ணாமலை அவர்கள் போய் பார்ப்பதோ விஜய் அவர்கள் பார்ப்பதோ அது எந்த அடிப்படையில்? இப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது இவர் பிஜேபியினுடைய ஒரு பின்னணியிலிருந்து வருகிறார்ங்கிற அந்த கண்ணோட்டத்தை சந்தேகம் எனக்கு வரல, அவரை நம்பி இருக்கிற தம்பிகளுக்கு வந்து விட்டது. அவங்க இதை விரும்ப மாட்டாங்க.
ஏன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பவர் ஆளுநர் ஆர்.என். ரவி. அவரை கண்டிக்க வேண்டும், அவரை எதிர்த்து இயக்கம் நடத்த வேண்டும். ஒரு ஆளுநரே அரசியல்வாதி போல நடந்து கொள்ளுகிறார் என்றாவது சொல்லுவதற்கு விஜய் முன்வர வேண்டும். அதை செய்யாம அவரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட போய் ஒரு புக்கை கொடுத்துட்டு அவர் பாரதியார் புக்கை திருப்பி கொடுத்துட்டு இதெல்லாம் எதுக்கு? இவர் பாரதியார் பாடலை படிக்க போறாரா? இல்லை, இவர்களுடைய சட்டத்திட்டங்கள்லேயே அதாவது கொள்கை பிரகடனத்திலேயே வந்து 11வது லைனில் வந்து ஆளுநர் இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு எழுதி வச்சிருக்காங்க. சொல்லிட்டு இப்படி நடந்துக்கலாமா? அப்ப நீயே உன் தலையில மண்ணை அள்ளி போடுறது இல்லை. நீ சொன்னதற்கு எதிராகவே நீயே நடக்கலாமா? அப்போ அரசியல்ல அரிப்பு இருக்கே தவிர அரசியல்ல தம்பி விஜய்க்கு ஆர்வம் இல்லை தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஆர்வம் இல்லைங்கிறது அரசியல் பற்றி அவருக்கு கண்ணோட்டம் இல்லைங்கிற மாதிரி சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு பக்கம் பெரியாருடைய சிலைக்கு நேரடியாக போய் அவர் கட்சி ஆரம்பித்த உடனேயே அங்கே போய் திடலில் போய் வந்து மரியாதை செலுத்துறாரு. அப்புறம் அம்பேத்கர் தான் என்னுடைய கொள்கை வழிகாட்டிங்கிறாரு. ஆனால் தன்னுடைய மாநாட்டிலேயே ஒரு பக்கம் அம்பேத்கரையும் இன்னொரு பக்கம் பகவத்கீதையும் பெற்றுக்கிட்டாரு, திருக்குறளையும் பெற்றுக்கிட்டாரு. இந்த முரண்பாடு என்பது இப்போ அதே மாதிரி ஆர்.என். ரவி இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர் என்ன கொள்கையில் இருக்கிறார்? பகவத்கீதை அது தமிழர்களுக்கான நூல் அல்ல. பகவத்கீதை ஒரு வன்முறையை நியாயப்படுத்துகிற புத்தகம். கீதையின் மறுபக்கம்னு திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி எழுதியிருக்கிறார். ஆனால் பகவத்கீதை உபன்யாசங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பகவத்கீதையை மதிக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால ஒரு வெகுஜன அரசியலுக்கு வருகிறவர் பகவத்கீதையை கொடுத்தது கூட நான் தப்பா பார்க்கல. சரி, வெகுஜன மக்களை ஈர்க்கிறாரு அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு இவரும் இன்னொரு சங்கியாக மாறிவிடுவாரோ என்கிற கவலை எனக்கும் இருக்கிறது, அவரை நேசிக்கிறவர்களுக்கும் இருக்கிறது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு அடுத்தடுத்து நிகழ்வாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா ராமதாஸும் இதற்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார். 1000 ரூபாய் எங்களுக்கு பணம் கூட, பொங்கல் காசு கூட தேவையில்லை, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், அதுதான் எங்களுக்கு முக்கியமானதுன்னு பேசுறாரு. சௌமியாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தமே, சௌமியா போராடினாங்க, பாதுகாப்பு கொடுத்தோம், பேருந்தில் ஏற்றி அமைதியாக கொண்டு உட்கார வச்சோம். சௌமியா தேர்தலில் நின்னாங்க, நாடாளுமன்ற வேட்பாளராக நின்னாங்க, நாடு அந்த தொகுதி எல்லா கிராமத்துக்கும் போனாங்க, உரிய பாதுகாப்பு கொடுத்தோம். இல்லை, சௌமியா மேடத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, பெண்களுக்குன்னு அவர் மொத்தம் பெண்களுக்கு இங்கே இந்த பார்த்துட்டே இருங்களேன், பெண்களுக்கு இங்கே என்ன குறை? ஒன்றும் இல்லை. நான் இங்கே இருக்கேன் பாருங்க, காலையில் கையில் ஒரு பையை எடுத்துட்டு வீட்டு வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு 1000 பேர் போவாங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? விடியல் பயணம் என்கிற பேரில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் பேருந்தில் பயணிக்கிறார்கள். சோழிங்கநல்லூர், OMR, ECRல இந்த கம்பெனி இருக்கு, ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனிக்கு செல்லுகிற என்னுடைய மகள் ஸ்கூட்டரில் தான் போகிறா. ஸ்கூட்டரில் போயிட்டு திரும்பி சாந்தோமுக்கு வர்றா. அவளுக்கு என்ன பாதுகாப்பு குறை? ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இவங்க போராடுறாங்க, இன்னொன்று கட்சிக்குள்ளேயே அவர்களுக்குள் ஒரு பெரிய முரண்பாடு, அப்பா மகனுக்கு இடையில அடிபடி நடக்குது. ராமதாஸை எதிர்த்து போராட வேண்டியவங்க அண்ணன் ஸ்டாலின் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ராமதாஸ் முகுந்தனை நியமிச்சதுல நான் பின்வாங்க மாட்டேன்னு உறுதியை அறிவிச்சுட்டார். அவர் பனையூர்ல, இவரும் பனையூர்ல தான் இருக்காரு. இன்னைக்கு அந்த கட்சி 2ஆக செங்குத்தாக பிளக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. இல்லை, முகுந்தன் நியமனம் இது இப்போ முகுந்தன் நியமனம் ஒரு பக்கம், அதை இவர் எதிர்க்கிறாரு. பாமக தரப்பில் என்ன சொல்றாங்க, எங்கள் கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்கிறது, தலைவரே சொன்னாலும் சரி, அதாவது நிறுவனரே சொன்னாலும் சரி, அதற்கு எதிராக போராடுகிற உங்க கட்சியில் ஜனநாயகமே இல்லையே. ஒரு வேட்பாளராக நீங்க சௌமியாவை நிறுத்தினீங்க, 10 வேட்பாளர் நிறுத்தினீங்களே. சௌமியாவுக்கு செய்த பிரச்சாரத்தை வேற எந்த வேட்பாளருக்காவது செய்தீங்களா? சௌமியாவுக்கு செலவழித்தது மாதிரி எந்த வேட்பாளருக்காவது செலவழித்தீங்களா? சௌமியா வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய நீங்கள் வேற யாராவது வெற்றி பெற வேண்டும் என்று வீகம் வகுத்தீர்களா? ஜனநாயகமும் கிடையாது, ஒரு குப்பையும் கிடையாது. இல்லை, நாங்கள் அப்பா மகன் சண்டையாக இருந்தாலும் நாங்கள் நேருக்கு நேர் ஓப்பனில் பேசிடுறோம், நாங்கள் பம்மிக்கிட்டு எங்களுடைய கருத்தை சொல்லாமல் இல்லை, ஸோ நாங்கள் லிபரல் தாட் உள்ளவங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது அந்த தமிழ்நாட்டில் கடைசி படியில் இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், தென்காசியில், தூத்துக்குடியில், சிவகங்கையில், ராமநாதபுரத்தில், விருதுநகரில், மதுரையில், கோவையில், நீலகிரியிலலாம் அந்த கட்சிக்கு ஒரு ஆள் கிடையாது. இதை எப்படி கட்சின்னு சொல்லுவீங்க நீங்கள்? கட்சியே கிடையாது, அது ஒரு சாதி அமைப்பு. அந்த சாதி அமைப்பை கூட ஆரோக்கியமாக கொண்டு போவதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் முடியலை, அன்புமணியாலே முடியலை. அன்புமணி இன்னைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், எத்தனை விவாதத்தில் கலந்துக்கிட்டார் சொல்லுங்க. இல்லை, பொதுவாக ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது திமுகவை நோக்கி வாரிசு அரசியல்
வாரிசைத்தான் அடுத்தடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வெளியில் யாரும் இந்த நிகழ்வுகளில் குறித்து யாருமே பேசுறது இல்லையா? இல்லை, நான் அதை வாரிசுன்னு கூட சொல்லலை. ஒரு தந்தையினுடைய சுமையை ஒரு மகன் பகிர்ந்து கொள்கிறான். ஒரு அமைப்பு இந்த நாட்டில் வெற்றிகரமாக இயங்க வேண்டும்னா தலைவர் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் இருந்தால் இந்த நாட்டில் இருக்கிற அந்த வன்னிய சொந்தங்கள் அதை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மக்களுக்கு மனநிலை, தொண்டர்களுக்கு மனநிலை. அதில் நான் அன்புமணியை குறை சொல்லலை. ஆனால் நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு கேட்குறேன். உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன? நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் அதிர்ந்து இருக்க வேண்டாமா? அன்புமணி பேச்சுல ஒண்ணுமே இல்லையே. ஆகவே அன்புமணி எல்லாம் இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. 2026 இதுக்கெல்லாம் முடிவுரை எழுதிடுவாங்க மக்கள். பல்வேறு அமைப்புகள் காணாமல் போகிறது என்பதை விட கல்லறைக்கு போகிறது 2026. இல்லை, இப்போ நாம் அன்புமணி அவர்கள் மேலே அந்த சார்ஜை வைக்கல. பொதுவாக திமுக மீது வைக்கிற அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அந்த விமர்சனத்தை இவர்கள் மேல் வைக்கவில்லையே அப்படின்னு ஏன் பொது வெளியில் யாருமே அதை பற்றி பேசுறது இல்லை? இவர்களுக்குள் நடந்தது வாரிசு உரிமை சண்டை தானே, இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. திமுக பட்டத்து யானை கேட்டீங்களா, அது விமர்சனத்துக்கு ஆளாகும். இது பட்டத்து யானை இல்லை, இது கோவேறு கழுதை. இதை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. இது ஒரு பொருட்டாக யாரும் எடுக்கலை, அதுதான் காரணம். இல்லை, இப்போ இந்த முகுந்தன் அவர்களுடைய நியமனத்தை குறித்து அவர் தானே விலகிக்கிடுதுன்னு சொல்றாரு. இது யாரு? முகுந்தன். அந்த விலகிக்கிடுதுன்னு சொன்னா இவர் நெருக்கடி கொடுத்துருப்பாரு. அன்புமணி கொடுப்பாரு, மாவட்ட செயலர் கூட்டத்தை எல்லாம் கூட்டுறாராம, நெருக்கடி கொடுப்பாரு. எதுக்கு பிரச்சனை குடும்பத்தில்? அந்த தம்பி முடிவெடுத்திருக்கலாம். இன்னொன்று, எல்லாரையும் பனையூருக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பனையூரில் விஜய் இருக்கிறார், இவர்களும் பனையூரில் இருக்கிறாரு. நீங்கள் பனையூரில் நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேங்கிறது இது இந்த ஒற்றுமையை பற்றி இல்லை. பனையூருக்கு போகிறதுக்கே பாண்டிச்சேரிக்கு போகிறத விட தூரம். பனையூருக்கு போகிறது பாண்டிச்சேரிக்கு போயிடலாம். பனையூரில் கொண்டு போய் கட்சி வச்சுட்டு அந்த கட்சி உருப்படுமா? அந்த கட்சி உயிரோடே இருக்காது. இப்போது எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு திசையில் நின்று திமுக அரசின் மீது இப்படி குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, ரைட். ஆனால் ஒரு பக்கம் கூட்டணி கட்சியிலே இருப்பவர்கள், சிபிஎம் சேர்ந்தவர்கள், அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்போ இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு, அதாவது எமர்ஜென்சி, அறிவிக்கப்படாத எமர்ஜென்சிங்கிற வார்த்தையை பாலகிருஷ்ணன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் தோழர் பாலகிருஷ்ணன். அவர் இந்த கூட்டணிக்குள் ஒரு அத்துமீறலை நிகழ்த்தி இருப்பதாகவே நான் கவலைப்படுகிறேன். ஏன்னா திமுகவின் ஆட்சிக்கு பங்கம் விளைக்கிற செயலில் அவர் ஈடுபடுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கு, ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில். ஆனால் திமுகவை அவர் ஆதரிக்க வேண்டும் என்று கூட நான் கேட்க மாட்டேன். நீங்களும் இந்த கூட்டணியில் இருக்கிறீங்க. இந்த கூட்டணியில் உராய்வு கூட ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிகளிட இடதுசாரிக்கு இருக்கிறது. ஏன்னா இடதுசாரிகளை இந்த நாட்டில் வேரோடு தூரோடு வீழ்த்த வேண்டும் என்று கருதுகிற கட்சி பிஜேபி. இன்னைக்கு அந்த இடதுசாரிகளை உயர்ந்த இடத்தில் உட்கார வைத்து பார்க்கிற ஜனநாயக பண்புள்ள பெருந்தன்மை உள்ள தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அவர் தகைசால் தமிழர் விருது முதல்ல கொடுத்தது ஐயா நல்லக்கண்ணு. தகைசால் தமிழர் விருது கொடுத்திருப்பது ஐயா சங்கரையாவுக்கு. அது மட்டுமல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்தில் கூட நிராகரித்தது. இந்தியா கூட்டணி வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னதை விட அதை வலிமைப்படுத்துவதற்கு என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதில் அண்ணன் ஸ்டாலின் தெளிவாக இருந்தார். உன்னை போல் ஒருவன் என்று ஒரு புத்தக வெளியீட்டு விழா அண்ணன் ஸ்டாலினுடைய 25 ஆண்டு கால அவருடைய வரலாறு அவர் எழுதினார். அதை வெளியீட்டு விழாவுக்கு யாரை கூப்பிட்டாரு? நந்தம்பாக்கத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை கூப்பிட்டார். கேரளாவில் இடதுசாரிகளும் காங்கிரஸும் முட்டி மோதுகிறார்கள். அந்த மாநிலத்திலிருந்து கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயனை அழைத்து வந்தார். ஆகவே இந்தியா கூட்டணியில எங்கே உராய்வு ஏற்பட்டாலும் அதை சரி செய்வதற்கான ஒரு தலைவராக தேசிய அளவில் இன்றைக்கு எழுந்து நிற்கிற தலைவர் அண்ணன் ஸ்டாலின். இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதற்கு பாலகிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நாஞ்சில் சம்பத் ஒத்துக்கொள்ளுகிற நேரத்தில் இதை நீங்கள் பொது வெளியில் பேசியிருக்க கூடாது. உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருகிற இடத்துல திமுக அரசு இருக்கு. ஆனால் நீங்க இதை பொது வெளியில் பேசுவதன் மூலம் இந்தியா கூட்டணியில் ஒரு ஆய்வு ஏற்படுவதற்கு நீங்களே ஒரு பாதையை திறந்து வைக்கிறீர்களா என்கிற அச்சம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. ஆகவே தோழர் பாலகிருஷ்ணன் பேசியதை திரும்ப பெற வேண்டும். இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிறது அந்த வார்த்தை எவ்வளோ பெரியது. அதில் ஒடுக்கப்பட்டதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. 1 லட்சத்திற்கு மேலானவர் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க.
வீடு தேடி இரவுகளில் கைது செய்யப்பட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடி இங்கே இருக்கிறதுங்க மாதிரி ஒரு வார்த்தை விடுவது. மதுரையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. எமர்ஜென்சியில் நடக்குமா இந்த மாநாட்டுக்கு? மதுரையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் நடந்து வந்திருக்காங்க. எல்லா பிரச்சனைகள்லையும் இடதுசாரி இயக்கங்கள் போராடுகிறார்கள். போராட்டத்துக்கு நியாயம் இருக்கு, போராடுவதற்கு காரணம் இருக்கு. அந்த போராட்டத்தை திமுக அரசு என்னைக்காவது தடுத்திருக்கா? அனுமதி தராக மறுத்திருக்கிறதா? இல்லையே. இல்லை, அவர் அதை சொல்கிறாரு, எந்த போராட்டத்துக்கும் அனுமதி பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. குறிப்பாக ஒரு பட்டா வேணும்னு சொல்லி ஒருத்தர் போராடினா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கடுமையான ஒரு நெருக்கடி எங்களுக்கு. எத்தனை போராட்டம் நடத்தி இருக்கிறாருன்னு பாலகிருஷ்ணன் மனம் திறந்து சொல்லணும். எல்லா போராட்டங்களுக்கும் திமுக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரிய மதிப்பை திமுக கொடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய அளவில் இன்னும் நம்முடைய தலைக்கு மேல ஒரு ஆபத்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிஜேபி கட்சி அறுதி பெரும்பான்மை வராத நிலையில ஒரு தொங்கு பாராளுமன்றத்தை சந்திரபாபு நாயுடுவினுடைய ஒத்துழைப்போடும் நிதிஷ் யாதவினுடைய ஒத்துழைப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற நிலையில அந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடிய தேசிய அளவிலான போராட்டங்களை திமுகவோடு சேர்ந்து எடுக்க வேண்டிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தடம் புரளுகிறது, தத்தளிக்கிறது. தன்னுடைய கட்சியை நிலைப்படுத்துவதற்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அது திமுகவா எதுவா இருந்தாலும், அதை காயப்படுத்துகிறது. இந்த காயப்படுத்துகிறதை நியாயப்படுத்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டனை முன்வர மாட்டான். திரு சேகர்பாபு அவர்கள் கூட அமைச்சர் சேகர்பாபுவும் சொல்லியிருக்கிறாரு, போன வாரம் வரையிலையும் எந்த பிரச்சனையும் பெருசாக எங்கள்கிட்ட சொல்லாதவர், இந்த ஆட்சியை குறித்து குறை சொல்லாதவர், திடீர்னு அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை ஒரு 10 நாளைக்குள்ளே வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, என்ன பிரச்சனைங்கிறத எங்ககிட்ட நேரடியாக கூட சொல்லலாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க. சட்டமன்றம் நாளைக்கு கூடுதுங்க, நீங்கள் சட்டமன்றத்திலே இது சொல்லலாமே. உங்கள் மாநாட்டிலேயே சொல்லி அந்த மாநாட்டுக்கு வந்த தொண்டர்களுடைய உற்சாகத்தில் ஒலவச்சிட்டீங்களே. டிசம்பர் 24 பெரியாருடைய நினைவு நாள் அன்னைக்கு போய் மாலை போட்டுட்டு வந்து பேசின பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே சாதிய ஆணவ கொலைகள் இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கிறது அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். அதாவது அப்படி ஒரு தகவலை சொல்கிறாரு. அதுக்கான எந்த புள்ளி விவரமும் இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி ஒரு பெட்டி செய்தி, ஒரு பொய்யான செய்தியை இந்த தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களை எல்லாம் தனியாருக்கு தத்து கொடுக்கிறது, 500 பள்ளிக்கூடங்களை தத்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அதை அண்ணாமலை ஊதி பெருக்குகிறார். அதுக்கு பின்னாடி இவங்க அறிக்கை விடுகிறார்கள். இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி அண்ணாமலை சொல்வதை இவர்கள் பேசுகிறார்கள், இன்னொரு பக்கம் இந்த பெட்டி செய்திக்கு இவர்கள் ரியாக்ட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம இல்லை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கு உரிய பதிலை அளித்து விட்டார். பள்ளிக்கல்வித்துறையை வெற்றிகரமாக இயக்குவதற்கு வினை திட்டத்தோடு என் தம்பி மகேஷ் பொய்யாமொழி இயங்குகிறார். அதை தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் தமிழக அரசுக்கு இல்லை என்பதை வெளிப்படுத்தி விட்டார். இதை அன்பில் பொய்யாமொழியிட்டையாவது கேட்டுட்டு இருந்த அறிக்கையை விட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு செய்தி வருதுன்னா உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ணி அப்படி இல்லைன்னு நீங்கள் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா நாங்கள் அறிக்கை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற டோனில் தான் அந்த பதில் சொல்கிறாங்க. அதாவது தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லுவது இந்த கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு உரசலை ஏற்படுத்தும் என்பதை முதல்ல பாலகிருஷ்ணன் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1. 2வது, அண்ணாமலையினுடைய குரலை எதிரொலிப்பது மாதிரி உங்களுடைய நடவடிக்கை அமையுமானால் ஏற்கனவே வாக்கு வங்கி இல்லாத மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் இழைத்து போகும் என்பதையும் அவருக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நீங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் உங்கள் அறிக்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதே தவிர, இல்லைன்னா உங்கள் அறிக்கையை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இல்லை, இது நீங்கள் மிரட்டல் மாதிரி எடுக்கிறீங்களா? இது அப்படி சொல்கிறீங்களா, ஒரு தகவலாக சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால தான் உங்கள் அறிக்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா உங்கள் அறிக்கைக்கு வெளிச்சமே தினமலர் போடுவானா? தினமலர் திமுகவை பழிவாங்க வேண்டும் என்று கருதுகிற ஒரு ஏடு அவன் ஏன் போடுறான்? அதனால நீங்கள் இந்த கூட்டணியில் இருப்பதனால்தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. நீங்கள் வெளிச்சத்தை இழக்க விரும்புகிறீர்களா, இல்லை இருட்டை நேசிக்கிறீர்களா என்பதை பாலகிருஷ்ணன் முடிவெடுக்க வேண்டும். இல்லை, இப்போ நீங்கள் இது பாலகிருஷ்ணன் அவர்கள் எதிர்வினையாற்றுகிறாருங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே விசிகா கட்சியை சேர்ந்த அதில் இருந்த முன்னாடி இருந்த திரு ஆதவ் அர்ஜுனா அவர் கடுமையான விமர்சனங்களை திமுக மீது வைத்தார். அப்படி வைக்கும்போதும் அது ஆதவ் அர்ஜுனாவினுடைய கருத்து, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமான்னு சொல்லி அவரை பேச விட்டார்கள் விசிக. அதே மாதிரி அவரும் சில அதிருப்தியான வார்த்தைகளை பேசியிருக்காரு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் பேசினார். அதற்கு பிறகு
திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்களும் வந்து அதிருப்தியான வார்த்தைகளை கடந்த சில வாரங்கள் முன்பு வரை பேசி கொண்டிருந்தார். இப்போ அதுக்கு அடுத்து இவர் பேசியிருக்கிறார். இப்போ இந்த வரிசையை பார்க்கும்போது ஒரு அதிருப்தியான நிலை உள்ளே நிலவுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? இல்லை, அதாவது தேர்தல் வருகிற பொழுது தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிற ஒரு குரல் தமிழ்நாட்டில் எழுந்தாச்சு. அதை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு அவர்களுக்கு ஆசை இருக்குமானா அதை நான் குறை சொல்லலை. ஆனால் தேர்தல் காலத்தில் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து திமுகவுக்கு இருக்கிறது மாதிரி உங்களுக்கும் இருக்கணும். திமுக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. ஒரே நாள் 1000 கூட்டம் நடத்த முடியும். ஒரே நாள் 1000 கூட்டம் நடத்துவதற்கு வலிமை உள்ள கட்சி திமுக. ஒரு திமுகவுக்கு பேச்சாளர்கள் தேவைப்படுகிறார்கள், இளைய தலைமுறை பேச்சாளர் தேவைப்படுகிறார்னு பேச்சு போட்டிக்கு தம்பி உதயநிதி அழைப்பு விடுத்தான். 70,000 பேர் நாங்கள் வர்றோம்னு பங்கெடுத்தாங்க. இந்த சாதனையை இன்னொரு கட்சி இந்தியாவிலேயே நிறைவேற்ற முடியாது. அதனால திமுகவோடு மோதாதீர்கள். மோதினால் திமுகவுக்கு எந்த சேதமும் இல்லை, உங்கள் மண்டை தான் உடையும் என்பது என்கிறது. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணியை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து திமுக மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. ஆனால் கூடியிருக்கிற சின்ன கட்சிகள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிக்கலாமா? அந்த 3 கட்சிகளையும் நான் வந்து வரிசைப்படுத்துறேன். அதாவது அதிகாரத்தில் பங்குன்னு அதை ஒரு விடுதலை சிறுத்தைகள் சொன்னது. அது திருமாவளவன் இப்பம் இல்லை, மக்கள் ஜனநாயக மாநாடு நடத்துகிற நேரத்திலே அவர் சொல்லிட்டார். அந்த மாநாட்டிலே அண்ணன் ஸ்டாலின் கலந்துக்கிட்டார். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நண்பர் ரவிக்குமார் அவர்களுக்கு இன்னைக்கு பெரியார் விருது அறிவிச்சிருக்காரு அண்ணன் ஸ்டாலின். அதனால நீங்கள் காயப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தாலும் அந்த காயத்துக்கு நான் மருந்தாக இருப்பேன், தேவைப்பட்டால் விருந்தாகவே இருப்புங்கிறத முதலமைச்சர் இதன் மூலம் சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த திரு பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இருந்து அறிக்கை வருகிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே வந்து பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க, இப்படி மோசமான நிலைமையில் தான் நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் இப்படி அந்த பெண்ணுக்காக போராடுகிற வேலையும் செய்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள்லாம் வந்து நின்று போராடினாங்க. அதுக்கு மத்தியில் இப்படியும் வந்து பேசிக்கிடுறாங்க. இதை குறித்து அதாவது அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாடு இந்த விவகாரம். அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாடு ஒரு ஐசியூவில் இருக்கு. அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தலைமை ஏற்றதற்கு பிறகு இதுவரைக்கும் 11 தோல்வியை அந்த கட்சி சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அந்த கட்சி வர்ற தேர்தலை சந்திக்குமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா தொகுதிகளிலும் அதிமுக டெபாசிட் இழக்கும். ஏன்னா அதிமுகவினுடைய கோட்டைன்னு பேசப்பட்ட திருநெல்வேலி, அங்கே டெபாசிட் இழந்துட்டாங்க. 1 லட்சம் ஓட்டு வாங்க முடியல எங்க நாகர்கோவில்ல. தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதியிலையும் தோக்குது. கொங்கு பெல்ட் எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு கதை விட்டாங்க, அதுலேயும் போயிடுச்சு. EVK இளங்கோவனுடைய மகன் தம்பி ஈவேரா 2021 தேர்தலில் ஜெயிக்கும் பொழுது 9,000 ஓட்டு வித்தியாசம். உத்தர சோகத்தில் தேர்தலில் நின்னார். அவருடைய மறைவிற்கு பிறகு அண்ணன் EVK இளங்கோவன் 60,000 ஓட்டு வித்தியாசம். ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவீங்க, 60,000 ஓட்டு வித்தியாசத்திலே ஜெயிக்கணும். அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நீ அதுக்கு என்ன எதிர்வினையாற்றின? நீ தேர்தல் ஆணையத்தினுடைய காலடியில் விழுந்து கிடக்கிற. உனக்கு சின்னம் கிடைக்குமா என்பதற்கே உத்தரவாதம் இல்லை. KC பழனிசாமி வரைக்கும் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுடுச்சு. சித்தாந்த ரீதியாக தன்னை விட தீவிரமாக இருக்கக்கூடிய சிவசேனாவை உடைத்து நொறுக்கி அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட பிஜேபி உங்களையும் அதை மாதிரி செய்ய காத்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய பார்வையில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாக இருந்தால் பிஜேபி கட்சியை எதிர்த்து கடுமையான விமர்சனங்களை வைப்பது மட்டுமல்ல, அந்த கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு நீதான் இடையூறாக இருக்கிறாய். நீதான் இன்னைக்கு இடையூறு. அதாவது அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு இணைய தயார்னு சொல்லிட்டார் OPS. எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டார் OPS. ஒருங்கிணைக்க தயார்னு சொல்லிட்டாங்க சசிகலா அம்மா. எல்லாரும் அவங்க காலடியில் விழுந்து கிடந்தவங்க தான். எல்லாரும் அவங்க கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டவங்க தான். ஆகவே அதிகார திமிரில் இன்னைக்கு நீ ஆட்டம் போடுற. ஒருங்கிணைக்காவிட்டால் அதிமுக அழிந்து போன கட்சிகளின் பட்டியலில் வரும். அந்த அந்திமலைன்னு ஒரு இதழ் திங்கள் தோறும் மாதந்தோறும் வருது. அதில் அழிந்து போன கட்சிகள்னு ஒரு பட்டியலிட்டான். அடுத்த அந்திமலையில் அப்படி வராமல் பார்த்துக்கிடணும். அடுத்த மழையில் நனையாமல் பார்த்துக்கிடணும். இன்னொரு பக்கம் இந்த போராட்டங்களின் வரிசையில் விஜய், அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அவர்கள், பாஜக, இந்த வரிசையில் சீமான் அவர்களும் கடுமையான எதிர்வினையை ஆற்றினார்.
அவருடைய கட்சியும் அதில் வந்து கலந்துக்கிட்டுச்சு. இதில் அவர் சமீபத்தில் ஒரு புத்தக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தமிழை போற்றுகிற வேறொரு பாட்டு, அதாவது புதுச்சேரியினுடைய பாடலை பாடுகிறார்கள். இது நாம் எப்படி பார்க்கறது? இது புதுச்சேரி பாடல் தம்பி, இது பாவேந்தருடைய உணர்ச்சியுள்ள பாட்டு. நானே மேடையில் பேச துவங்கும் பொழுது, கட்சி நிகழ்ச்சியில் இல்லை, பொது நிகழ்ச்சியில் பேச தொடங்கும் பொழுது, செந்தமிழே உயிரே நரந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே பேச்சார்பேன். அந்த பாட்டு தான் அந்த பாட்டு. சீமானுக்கு என்ன பிரச்சனைன்னா, திராவிடம்னு சொல்ல உச்சரிக்கப்படாது. தமிழ்த்தாய் வாழ்த்தில் அது வருது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதின பாட்டை உச்சரிக்க கூடாதுங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அந்த வன்மமும் அந்த வக்கர புத்தியும் இதில் வெளிப்பட்டிருக்கிறது. இதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு பாவேந்தன் பாட்டை சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் சீமானுடைய அரசியல் இன்னைக்கு நாளுக்கு நாள் அந்த கட்சி அவர் கண்ணுக்கு முன்னாலே கரைந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலிக்கு எங்கள் அமைச்சர் அண்ணன் KN நேரு, அவர் தான் திருநெல்வேலிக்கு பொறுப்பாளர், போன பொழுது நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு எல்லாரும் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. நாடு முழுக்க இது நடந்துட்டு இருக்கு. சீமான் கத்தலாம், கையை தூக்கலாம், கட்சியை தூக்க முடியாது. இப்போது அவர் திராவிட நல் திருநாளுங்கிற முதல்ல ஒரு சர்ச்சை வந்தது. இதே தான் அந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த திராவிட நல் திருநாளுங்கிற நாடுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தூக்கிட்டு பாடினார். அப்போமே கடுமையான கண்டனங்கள் எழுந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு சிறந்த பாட்டாக இருக்குதுன்னு சொன்னாலுமே, இப்போ சாரே சகாஜே ஹச்சாவை வந்து ஜனகணமனோடு நம்ம ஒப்பிட முடியாது. ரெண்டும் தேசபக்தி பாட்டுன்னு நம்ம சொல்லி சமன்படுத்த முடியாதுல்ல, அப்படி நம்ம இது பண்ணுறது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு தேசிய கீதம்னு இருக்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழ்நாட்டு பண்ணாக இருக்க ஒன்றை இவர் சமன்படுத்துறார் இல்லையா வேறொரு பாட்டை கொண்டு. நீராறும் கடலுடுத்து நிலமடந்த கெளிலொழுகும் என்பது இந்த நாட்டில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய பாட்டு. அதை அரசு அங்கீகரித்து தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நான் சொல்லல, இவர் அறிவில்லாதவருங்கிறீங்களா? கண்டிப்பா உலகமே ஒத்துக்கிட்டுல தமிழ்த்தாய் வாழ்த்த. நீ மட்டும் ஒத்துக்கிட மாட்டேன்னா நீ அறிவில்லாதவன். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலர் கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆகவே நீ அறிவில்லாதவன். இதை நிரூபிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்கிறேன், ஜான் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம்னு நிறுவனது ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் தான் நிறுவினார். நாளைக்கு எழும்பூர் மியூசியத்தில் திராவிட நாகரிக கருத்தரங்கு நடைபெறுகிறது. சிந்துவெளி நாகரிக கருத்தரங்கு நடைபெறுகிறது. 3 நாள் நடைபெறுகிறது. முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். நீ ஜான் மார்ஷல் புக்கு படிச்சிருக்கிறியா? படிக்கல. நீ இந்த நாட்டில் சூரியநாராயண சாஸ்திரி அங்க பரிதிமார் கலைஞர் அந்த புக்கை படிச்சிருக்கிறியா? இல்ல. இவரு நான் திமுகவை சொல்லல, பரிதிமார் கலைஞரை சொல்றேன். படிச்சிருக்கிறியா? படிக்கல. நீ பன்மொழி புலவர் அப்பாத்துரைக்க புக்கை படிச்சிருக்கிறியா? இல்ல. திராவிட நாகரிகம் திராவிட இனம் என்பது இந்த நாட்டில் மண்ணும் இமயமலை போல் உறுதியாக நிற்கிறது. இது அசைச்சு பார்க்கணும்னு நீ வந்திருக்கிறங்கிறது நீ போடுவது தப்பு தாளம். இது தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா அது ஒரு உயிர் சொல்லுது. திராவிடம்னு சொன்னாதான் உணர்ச்சி வரும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு தான் பேர் வச்சான் விஜயகாந்த். விஜயகாந்துக்கு தெரிகிறது கூட உனக்கு தெரியலன்னா உனக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சி காத்திருக்கிறது வர்ற 2026 வெளிச்சமாயிடும். இதை வந்து இளைஞர்கள் தான் ஒரு 36 லட்சம் வாக்குகள் வரையிலும் வாங்கியிருக்கிறாரு. அதை நம்புறாங்க இல்லையா? இல்லை 36 லட்சம் வாக்கு வாங்கி இருக்கிறார்கள்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலுக்கு தேவை இருக்குன்னு கருதுகிற மக்கள் இருக்காங்க. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணா வைகோ வந்தார். வைகோ இப்போ ஸ்டாலினுக்கு மெய் பாதுகாப்பாளனாக இருப்பேன்னு அறிவிச்சிட்டார். அதை இட்டு நிரப்பத்தான் தம்பி நண்பர் விஜயகாந்த் வந்தார். அந்த கட்சி இருப்பை இழந்துருச்சு. அதை இட்டு நிரப்பத்தான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து கட்சி தொடங்கினார் மக்கள் நீதி மையம். அது இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காக திமுக வாசல்ல கிடக்கு அந்த கட்சி. எங்க ஊர்ல மையம்னா சவம்னு சொல்லுவாங்க. அந்த கட்சி சவமாகி விட்டது. அது ஆரம்பிக்கும் போதே மையம் தானே. அதான் மக்கள் விரும்புறாங்க, ஒரு மாற்று அரசியலை தேடுறாங்க. அதை இவங்க ஃபில்லப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நடத்தலை. அந்த மாற்று அரசியலை இவர் செய்வார்னு மக்கள் கருதி தான் இந்த ஓட்டை போட்டாங்க. இப்போ இவன் ஒரு மனநோயாளியை விட மோசமானவன்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி ஐயா. மிக நீண்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்கள் நடப்பில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த கண்ணோட்டத்தை எப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அணுகுவது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துறீங்க. உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. இதுவரை திரு நாஞ்சில் சம்பத் அவர்களிடம் பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டோம்.
வேறொரு பிரபலத்தோடு வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.